மடிக்காம எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியலையே. எங்க போயிருப்பா? எங்கேயும் காணோம். எங்க போயிருப்பா இவோ? பரிமளா, என்னக்கா? என் பொண்ணு ஜெயந்திய பாத்தியா? பாக்கலையாக்கா? எங்க போனான்னு தெரியலையே. காலங்காத்தால எழுந்து எங்கேயோ போயிட்டா. வீடு முழுக்க தேடி பார்த்துட்டேன், எங்கேயுமே காணுமே. ஐயோ, எங்க போயிருப்பா ஜெயந்தி? என்னாச்சு? அன்புள்ள அம்மாவுக்கு, அம்மா நான் செஞ்ச தப்புக்கு மாமா தான் மேல பழிய போட்டுக்கிட்டாரு. நம்ம குடும்ப மானத்தை காப்பாத்துறதுக்காகவும் என் மேல நீங்க வச்சிருக்கிற நம்பிக்கை பொய்யாயிடக் கூடாதுன்றதுக்காகவும் மாமா இந்த பழிய தான் மேல போட்டுக்கிட்டாருமா. நான் உன்கிட்ட இந்த உண்மையை சொன்னேன், நீங்க நம்பல. ஆனா நான் இப்ப இருக்கிற நிலைமைக்கு மாமா எந்த வகையிலயும் காரணம் இல்லம்மா. நான் ஒருத்தரை விரும்பினேன், அவரும் நானும் நெருங்கி பழகிட்டோம். அவர் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தாரு. அதுக்குள்ள அவர் ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாருமா. அவர் உயிரோட இருந்திருந்தா கண்டிப்பா இந்த பிரச்சனை வந்திருக்காது. மாமா நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, ரொம்ப நல்லவரு. நீங்க என்ன நம்பாட்டி கூட பரவாயில்ல, மாமா நல்லவர்னு நம்பினா போதும். அதுக்காக தான் நான் இந்த வீட்டை விட்டு போக முடிவு பண்ணிட்டேன். இதுக்கு மேலேயாவது அக்காவும் நீங்களும் மாமா நல்லவர்னு நம்புங்க. என்னால இந்த குடும்பத்துக்கு இனிமே கெட்ட பேர் வராதுமா. அவங்க 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமா வாழணும், அதுதான் என் ஆசை. ஏன் ஜெயந்தி போன் எடுக்க மாட்டேங்கிறா? சொல்லுங்க பரத். வணக்கம் ராஜா. ஜெயந்தி எங்க வந்தாளா? வரலையே பரத். அன்னைக்கு மங்க கோயில்ல பார்த்து கூட்டு போனதோட சரி. அதுக்கப்புறம் ஜெயந்தி இங்க வரவே இல்லையே. அம்மா கூட என்னாச்சோ ஏதாச்சும் கேட்டுட்டே இருந்தாங்க. பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. என்னாச்சு? நான் நேர்ல பார்க்கும்போது சொல்றேன். ஜெயந்தி ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு எங்கே போயிட்டா. அவ அங்க வந்தா வெளியில எங்கேயும் அனுப்ப வேண்டாம். சரி பரத். அம்மா கிட்ட சொல்லி அவளை ஜாக்கிரதையா பார்த்துக்க சொல்லு. உடனே எனக்கு ஃபோன் பண்ணு. ஓகே பரத். ஓகே.
ஜெயந்தியை எங்க அனுப்பியிருக்கீங்க? நான் எங்கேயும் அனுப்பல அத்தை. இல்ல, நீங்க தான் அவளை எங்கேயோ அனுப்பியிருக்கீங்க. அவ எங்க இருக்கான்னு எனக்கு உடனே தெரிஞ்சாகணும். சத்தியமா அவ எங்க இருக்கான்னு எனக்கு தெரியாது அத்தை. சும்மா பொய் சத்தியம் எல்லாம் பண்ணாதீங்க. உங்க சத்தியத்துல நம்ப நான் தயாரா இல்ல. ஏதோ இருக்கிறத வச்சுக்கிட்டு நாங்க சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தோம். எந்த நேரத்துல நீங்க இந்த வீட்டுல கால் எடுத்து வச்சீங்களோ அன்னையில இருந்து எங்க வீட்டு நிம்மதியே போயிடுச்சு. சரி, இனிமே உங்ககிட்ட பேசி என்ன ஆக போகுது? என் பொண்ணு எங்க போனா? அவ உயிரோட இருக்காளா இல்ல செத்து போயிட்டாளா? அதையாவது சொல்லுங்க. ஏன் அத்தை இப்படி எல்லாம் பேசுறீங்க? எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு. என் பொண்ணு ஒண்ணுமே தெரியாத அப்பாவியா இருந்தா. அவ மனசை கெடுத்து அவ வாழ்க்கை குட்டி சவர ஆக்கிட்டீங்களே. இதுக்கு மேல என்ன காரணம் இருக்க முடியும்? என் பொண்ணை கொண்டு வந்து விட்டுடுங்க. எனக்கு அது போதும். நீங்க தான் எங்கேயாவது போய் செத்து போயிடு, நிம்மதியா தலை முழிக்கிறேன்னு சொன்னீங்களே. அதுக்காக அவ செத்து போயிடணுமா? 10 மாசம் அவளை சுமந்து நான் பெற்றிருக்கேன். 18 வருஷம் பாசத்தை கொட்டி வளர்த்திருக்கேன். என் பொண்ணு செத்து போகணும்னு நான் எப்படிங்க நினைப்பேன்? இப்ப எனக்கு என் பொண்ணு வேணும். மங்க எனக்கு டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வர போறா. ஜெயந்தி எங்கன்னு கேட்டா நான் என்ன பதில் சொல்லுவேன்? இருங்க இருங்க, தைரியமா இருங்க. நீங்க பயப்படுற மாதிரி ஜெயந்திக்கு ஒண்ணா இருக்காது. நான் போய் அவ எங்க இருக்கான்னு பார்த்து கூட்டிட்டு வரேன். பொறுமையா இருங்க.